இப்பொழுதிலே பொதுக்காலத்தின் 16ஆம் வாரத்தில் மன்னவன் திருவடி கூடி அவர் புகழ் பாடிட ஒன்று கூடியுள்ள இறையுறவுகளே, உங்கள் அனைவரையும் 2ஆம் வலயத்தினராகிய நாம் அன்புடன் வரவேற்கின்றோம். எல்லோரையும் கண்ணின் கருமணி போல் காத்து வரும் காவலராம் புனித ஜாகப்பருக்கு விழா எடுக்கும் முகமாக நகர்ந்து செல்லும் நவதின சுவடுகளின் 3ஆம் நாளாகிய இன்றைய நாளிலே துன்பங்கள் எம்மை தூய்மையாக்கும் எனும் கருப்பொழிலில் சிந்திக்க அழைக்கப்பட்டுள்ளோம். சிலுவை வழியே மீட்பு என்னும் இறை திட்டத்திற்கேற்ப இறைமகன் இயேசுவும் துன்பங்கள் பாவங்களை தன்மேல் சுமந்து சுகங்களை மாற்ற சிலுவையை தம்மேல் சுமந்து பாவத்திலிருந்து விடுதலை அளித்தார். வாழ்விலும் துன்பங்கள் எம்மை சூழும் போதும் அவை எம்மை தூய்மையாக்கி புது வாழ்வினை எமக்கு அருளுகின்றன என்பதை உணர்வோம். இன்றைய இறைவார்த்தையும் இதனை எமக்கு எடுத்து கூறுகின்றன. எனவே இறையுறவுகளே, துன்பமின்றி மகிழ்வை காண முடியாது, சிலுவையின்றி மீட்பு அடைய முடியாது எனும் கருப்பொருளினை இறை பலத்தோடு ஏற்றி வாழ அருள்வரம் கேட்டு தொடர்மான கல்வாரி நினைவு பலியில் இறைவரம் கேட்டு செபிப்போம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையில் தான் நாம் பெருமை பாராட்ட வேண்டும். அவரிலேதான் நமக்கு மீட்பும் வாழ்வும் உயிர்த்தெழுதலும் உண்டு. அவர் வழியாகவே நாம் மீட்க பெற்றோம், விடுதலை அடைந்தோம். தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவிலே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, புனித யாகப்பருடைய திருவிழாவை கொண்டாடுவதற்கு எங்களை ஆயத்தம் செய்கின்ற அந்த நாட்களிலே, நேற்றைய நாளிலே விசுவாசமே எங்கள் வாழ்வின் அடித்தளம் என்று சிந்தித்தோம். இன்றைய நாளிலே அந்த விசுவாசத்தை காக்கும் பொருட்டு நாங்கள் பல்வேறுபட்ட துன்பங்களையும் சவால்களையும் எதிர்கொள்ள வேண்டியிருக்கின்றது. துன்பங்கள் எம்மை தூய்மையாக்கவே தரப்படுகின்றன. துன்பத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டு அந்த துன்பத்தின் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட பாடத்தை, அந்த சிலுவைகள் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட பாடத்தை எம்மை புது வாழ்வுக்கு மீண்டுமாக அழைக்கின்ற ஒரு அழைப்பாகவே இந்த துன்பத்தை நாங்கள் பார்க்க அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவர் இயேசு சிலுவையை தேர்ந்தெடுத்தார். எம்மை பாவ அழுக்கிலிருந்தும் பாவ வாழ்விலிருந்தும் விடுதலையாக்கி மீட்பு பாதைக்கு அழைத்து செல்ல சிலுவை வழியே மீட்பு என்பதை ஆண்டவர் தன் வாழ்வின் வழியாகவும் வார்த்தை வழியாகவும் எடுத்து கூறினார். ஆகவே பிரியமான சகோதர சகோதரிகளே, துன்பத்தை மகிழ்வுடன் ஏற்றுக்கொள்வோம். ஆண்டவர் இயேசுவின் வழி நடந்து மகிழ்வையும் தூய்மையையும் பெற்றுக்கொள்வோம் என்ற அந்த உன்னத வாக்கை எமதாக்கி கொண்டு துன்பத்தில் தளராத துணிவோடு நாங்கள் பயணம் செய்ய, ஆண்டவர் இயேசு என்ற அந்த ஒப்பற்ற பரம்பொருளை நோக்கி நாங்கள் பயணம் செய்ய அருள் கேட்டு இந்த பலி வழியாக சிறப்பான முறையில் மன்றாடுவோம். சிறப்பாக எங்கள் வாழ்வில் நாங்கள் எதிர்கொள்கின்ற துன்பங்களை இந்த பலியூடாக ஒப்புக் கொடுப்போம். மனத்துணிவோடு அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் இயேசு எமக்கு பலமும் சக்தியுமாக இருக்கின்றார் என்ற அந்த ஆழமான விசுவாசத்தை காக்கும் பொருட்டு நாங்கள் எம்மை முழுமையாக இந்த பள்ளி வழியாக ஒப்பு கொடுப்போம். நாங்கள் எதிர்கொள்கின்ற துன்பங்கள் வெகு விரைவில் அகன்றுவிடும் என்ற மனத்துணிவோடு இந்த கல்வாரி பலியிலே பங்கெடுப்போம். பிரியமானவர்களே, தூய மறை நிகழ்வை தகுதியான உள்ளத்தோடு கொண்டாட எங்களுடைய தகுதியற்ற நிலைகள் பாவங்களுக்காக மனம் வருந்தி ஆண்டவருடைய பலியிலே அர்த்தமுள்ள முறையில் பங்கெடுப்போம்.
எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான தூய மரியாயை வானதூதர் புனிதனவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய குறை குற்றங்கள் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. உன்னதங்களிலே இறைவனுக்கே மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தவர்க்கு அமைதியும் புரிந்து உம்மை மன்றாடுவோமாக.
இறைவா, மனிதனவரின் மீட்புக்காக ஒரே திருமகன் சிலுவையை ஏற்க திருவிழமானீரே. இவ்வாறு அச்சிலுவையின் மறை பொருளை இவ்வுலகில் அறிந்திருக்கின்ற நாங்கள் அதன் மீட்பின் பயனை விண்ணுலக பரிசாக பெற்றுக்கொள்ள தகுதி பெற அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியானவர் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஆடுகளை கூட்டிச் சேர்த்து அவற்றை பேணிக் காக்க நான் மேய்ப்பர்களை நியமிப்பேன். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 23, திருவசனங்கள் 1 தொடக்கம் 6 வரை. ஆண்டவர் கூறுவது: என் மேய்ச்சலுக்குட்பட்ட ஆடுகளை அழித்து சிதறடிக்கும் மேய்ப்பர்களுக்கு ஐயோ கேடு. தம் மக்களை வழிநடத்தும் மேய்ப்பர்களுக்கு எதிராக இஸ்ராயேலின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: நீங்கள் என் மந்தையை சிதறடித்து விட்டீர்கள், அதனை துரத்தி அடுத்தீர்கள், அதனை பராமரிக்கவில்லை. இதோ உங்கள் தீச்செயல்களின் காரணமாக உங்களை தண்டிக்கப் போகிறேன் என்கிறார் ஆண்டவர். என் மந்தையில் எஞ்சியிருக்கும் ஆடுகளை நான் துரத்தி அடித்து அனைத்து நாடுகளிலிருந்தும் கூட்டிச் சேர்த்து அவர்களுக்குரிய ஆட்டுப்பட்டிக்கு கொண்டு வருவேன். அவையும் பலுகி பெருகும். அவற்றை பேணிக்காக்க நான் மேய்ப்பர்களை நியமிப்பேன். இனி அவை அச்சமுறா, திகிலுறா, காணாமலும் போகா என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் கூறுவது: இதோ நாள்கள் வருகின்றன, அப்போது நான் தாவீதிற்கு ஒரு நீதியுள்ள தளிர் தோன்றச் செய்வேன். அவர் அரசராய் ஆட்சி செலுத்துவார். அவர் ஞானமுடன் செயல்படுவார். அவர் நாட்டில் நீதியும் நேர்மையும் நிலைநாட்டுவார். அவர் தம் நாட்களில் யூதா விடுதலை பெறும், இஸ்ராயேல் பாதுகாப்புடன் வாழும். யாவே சித்கேனு, ஆண்டவரே நமது நீதி என்னும் பெயரால் இந்நகர் அழைக்கப்படும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடலுக்கு பல்லவியாக: ஆண்டவரே என் நாயன், எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என் நாயன், எனக்கேதும் குறையில்லை. பசும் புல்வெளி மீது என்னை அவர் இளைப்பாறச் செய்வார். அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்து செல்வார். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். தம் பெயர்க்கேற்ப என்னை நீதி வழி நடத்திடுவார். சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கு அஞ்சிடேன். உம் கோலும் நெடுங்கலியும் என்னை தேற்றும். என்னுடைய எதிரிகளின் கண் முன்னே எனக்கொரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர். என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றீர். எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. உண்மையாகவே என் வாழ்நாளெல்லாம் உம் அருள் நலமும் பேரன்பும் என்னை புடைசூழ்ந்து வரும். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். ஆண்டவரே என் நாயன், எனக்கு ஏதும் குறையில்லை. திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, ஒரு காலத்தில் தொலையில் இருந்த நீங்கள் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து
அவரது இரத்தத்தின் மூலம் அருகில் கொண்டு வரப்பட்டிருக்கிறீர்கள். ஏனெனில் அவரே நமக்கு அமைதி அருள்பவர். அவரே இரண்டு இனத்தவரையும் பிரித்து நின்ற பகைமையை எனும் சுவரை தமது உடலில் ஏற்ற துன்பக் கிண்ணத்தின் வழியாய் தகர்த்தெறிந்து அவர்களை ஒன்றுபடுத்தினார். பல கட்டளைகளையும் விதிகளையும் கொண்ட ஜூத சட்டத்தை அளித்தார். இரு இனத்தவரையும் தம்மோடு இணைத்திருக்கும் புதியதொரு மனித இனமாக படைத்து அமைதி ஏற்படுத்தவே இவ்வாறு செய்தார். தாமே துன்புற்று பகைமையை அளித்தார். சிலுவையின் வழியாய் இரு இனத்தவரையும் ஒருடலாக்கி கடவுளோடு ஒப்புரவாக்க இப்படி செய்தார். அவர் வந்து தொலையில் இருந்த உங்களுக்கும் அருகில் இருந்த அவர்களுக்கும் அமைதியை நற்செய்தியாக அறிவித்தார். அவர் வழியாகவே இரு இனத்தவராகிய நாம் ஒரே தூய ஆவி மூலம் நம் தந்தையை அணுகும் பேறு பெற்றிருக்கிறோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லாரும் என்னிடம் வாருங்கள் என்கின்றார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மாற்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மாற்கு நற்செய்தி அதிகாரம் 10 திருவசனங்கள் 32 தொடக்கம் 34 வரைக்கும். அக்காலத்தில் அவர்கள் எருசலேமுக்கு போகும் வழியில் சென்று கொண்டிருந்தார்கள். இயேசு அவர்களுக்கு முன் போய்கொண்டிருந்தார். சீடர் திகைப்புற்றிருக்க அவரை பின்பற்றிய ஏனையோர் அச்சம் கொண்டிருந்தனர். அவர் மீண்டும் 12 அழைத்து தமக்கு நிகழவிருப்பதை பற்றி குறித்து பேசத் தொடங்கினார். அவர் இப்பொழுது நாம் எருசலேமுக்கு செல்கின்றோம். மானிட மகன் தலைமை குருக்களிடம் மறைநூல் அறிஞர்களிடம் ஒப்புவிக்கப்படுவார். அவர்கள் அவர்களுக்கு மரண தண்டனை விதித்து அவரை பிற இனத்தாரிடம் ஒப்படைப்பார்கள். அவர்கள் ஏளனம் செய்து அவர் மீது துப்பி சாட்டையால் அடித்து அவரை கொலை செய்வார்கள். 3 நாட்களுக்கு பின் அவர் உயிர் தழுவார் என்று அவர்களிடம் கூறினார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும். மடிந்தால்தான் மிகுந்த பலந்தரும் என்கின்றார் ஆண்டவர். ஆண்டவர் இயேசுவிலே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, கோதுமை மணி பலன் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் மண் நன்றாக கிளறப்பட வேண்டும்.
நன்றாக அது பாதுகாக்கப்பட்டு நிறைந்த பலனை கொடுக்க அது பக்குவமாக அந்த நிலம் கிளறப்பட்டிருந்தால்தான் அந்த கோதுமை மணி மடிந்து பலன் கொடுக்கும். ஒரு மரம் செதுக்கப்படுகின்ற போதுதான் நாங்கள் விரும்பிய அந்த பொருளை பெற்றுக்கொள்ள முடியும். அது ஒரு சிலையாகவோ அல்லது ஒரு கதிரையாகவோ அல்லது ஒரு மேசையாகவோ வருவதற்கு அவை செதுக்கப்பட வேண்டும். ஒரு கல் கொத்தி செதுக்கப்படுகின்ற போதுதான் அங்கு இருக்கின்ற அந்த நாங்கள் நினைக்கின்ற அந்த உருவம், சிலை, ஏதோ ஒரு பொருள், அது ஒரு அழகான பொருளாக வெளிவர முடியும். ஒளிகளையும் வேதனைகளையும் கஷ்டங்களையும் அந்த கல் சந்திக்கின்ற போதுதான் அது ஒரு உருவமாக வெளிவரும். வாறு உடைக்கப்படுகின்ற போதுதான் நாங்கள் விரும்பிய வாழ்வு எங்களுக்கு கிடைக்கும். சிலுவைகள், துன்பங்கள், வேதனைகள், கஷ்டங்கள், சவால்கள் எல்லாம் எங்கள் வாழ்வை அலங்கரிக்கவும், எங்கள் வாழ்வை புதிதாக்கவும், எங்கள் வாழ்வை தூய்மையாக்கவும் தரப்படுகின்ற கருவிகளை ஒழிய அது சாபமோ அல்லது கடவுள் கொடுத்த தண்டனையோ அல்ல. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நான் சில வருடங்களுக்கு முன்பு ஒரு பங்கில் இருந்தேன். 4 வருடங்கள் அந்த பங்கு திருச்சபையிலே பணியாற்றினேன். அந்த பங்கு திருச்சபையிலே ஒரு குடும்பம் ஆலயத்தோடும் அருட்தந்தையோடும் அல்லது மிக அந்நியோன்யமாக ஆலய செயற்பாடுகளிலும் அல்லது ஆலயம் சார்ந்த நிகழ்வுகளிலும் முன்னின்று உழைக்கக்கூடியவர்கள். ஆண்டவர் இயேசுவுக்காக நாங்கள் எதையும் செய்வோம் என்ற துணிவோடு பல செயற்பாடுகளில் தாங்களாகவே முன்வந்து செய்யக்கூடிய ஆற்றலையும் அந்த ஆசையையும் அவர்கள் பெற்றிருந்தார்கள். ஆனால் சில காலங்களுக்கு பிற்பாடு அவர்களில் அந்த குடும்பத்தில் இருக்கின்ற தாயோ தந்தையோ பிள்ளைகள் மத்தியில் மாற்றத்தை நான் கண்டுகொண்டேன். ஏனென்று சொன்னால், அந்த குடும்பத்தில் இருந்த ஒரு மூத்த மகன் வெளிநாடு செல்ல புறப்படுகின்றார். வெளிநாடு செல்கின்ற போது உங்களுக்கு தெரியும், பல்வேறுபட்ட கஷ்டங்களை சந்தித்து ஒரு ஏஜென்சி ஊடாக போகும்போது நிறைய பிரச்சனைகளை சந்தித்து தான் அவர் செல்வார்கள். அந்த மகன் வெளிநாடு செல்ல முற்படுகின்ற போது தாய் தகப்பன் எல்லாரும் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருந்து அல்லும் பல்லுமாக அவர்கள் செபித்து கொண்டிருப்பார்கள். அங்கே செபஸ்டியார் சிறுவம் இருக்கும், செபஸ்டியார் கோயில். அது மாலைகள் ஒவ்வொரு நாளும் செபஸ்டியாருக்கு மாலை வந்து கொண்டே இருக்கும். நற்கருணை பிரசன்னத்திலிருந்து முழந்தாள் பிடிவிட்டு செபிப்பார்கள். இவ்வாறு அந்த மகன் போய் இடையிலே பிடிபட்டுருவார். அவர் மீண்டும் இலங்கைக்கு திருப்பி அனுப்பப்படுகின்ற போது அந்த குடும்பம் ஆறாத்துயரில் வேதனையில் அப்படியே நொந்து நூலாகி விடுகின்றது. படிப்படியாக அவர்கள் ஆலயத்தை நாட மறுத்து விடுகின்றார்கள். ஆண்டவர் எங்களுக்கு இவ்வாறு செய்துவிட்டாரே என்ற ஏமாற்றம் அவர்களுக்குள் மிகுந்திருந்தது. செபஸ்டியார் எங்களுக்கு இப்படி செய்துவிட்டாரே என்று சொல்லி அழுது புலம்பினார்கள். மீண்டுமாக நான் அவளை சந்திக்கின்ற போது வீட்டில் சென்று, இல்லை, இதெல்லாம் எங்களுக்கு கடவுள் தருகின்ற அனுபவங்கள். இந்த அனுபவங்களூடாக நாங்கள் பல பாடங்களை பெற்றுக்கொள்கின்றோம். போன உங்கள் மகன் திரும்பி உங்கள் வீட்டுக்கு வந்து விட்டார் என்பதை குறித்து சந்தோஷப்படுங்கள், அது ஆண்டவருடைய திருவிழாம் என்று சொல்லி ஆறுதல் படுத்தினேன். மீண்டுமாக ஆலய செயற்பாடுகளுக்கு வர தொடங்கினார்கள். மீண்டும் அவர்களுக்கு அந்த வெளிநாட்டு போக வேண்டும் என்ற விருப்பம். திருப்பவும் அனுப்படுகின்றார், திருப்பவும் பிடிபடுகின்றார், நிறைய காசு செலவழிக்கின்றார்கள், வருகின்றார். ஒட்டுமொத்தமாக அந்த குடும்பம் உடைந்து விடுகின்றது. இவ்வாறு பல்வேறுபட்ட நிகழ்வுகளும் அவர்கள் மத்தியிலே ஊடுருவி அவர்கள் ஆலயத்துக்கு வர மறுக்கின்றார்கள், கடவுளை தேட மறந்து விடுகின்றார்கள், நற்கருணை ஆண்டவர் பக்தி ஏற்றுப் போகின்றார்கள். இவ்வாறு ஒரு கட்டத்தில் அனைத்தையும் நிறுத்தி விடுகின்றார்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அனுபவத்தினூடாக நான் பலவற்றை உணர்ந்து கொண்டேன்.
நாங்கள் எந்த அளவுக்கு எங்கள் விசுவாசத்திலே தளர்ந்து போகின்றோம், சோதனைகள் வருகின்ற போது நாங்கள் எந்த அளவுக்கு நாங்கள் அந்த சோதனையை, வேதனையை, கஷ்டத்தை ஏற்றுக்கொள்ளாத நிலையிலே நாங்கள் சோர்ந்து போய்விடுகின்றோம். கடவுளுக்கு எதிராக நாங்கள் பேச துணிந்து விடுகின்றோம். எம்மை படைத்தவரை நாங்கள் புறக்கணித்து விடுகின்றோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு எதற்காக சிலுவையை ஏற்றுக்கொண்டார் என்று சொன்னால், சிலுவையின் ஊடாகத்தான் மீட்பு என்பதை ஆண்டவர் இயேசு உணர்ந்து கொண்டார், ஏற்றுக்கொண்டார். அதன் வழியே எங்கள் ஒவ்வொருவரையும் மீட்டுக் கொண்டார். ஆண்டவர் இயேசு சிலுவையை சுமந்து கல்வாரி மலைக்கு செல்லாவிட்டால், அங்கே சென்று மரணத்தை தழுவிக்கொள்ளாவிட்டால், உயிர் தொழாவிட்டால், நாங்கள் இன்று இந்த கொண்டாடுகின்ற திருவிழாக்களும் நாங்கள் செலுத்துகின்ற ஆராதனைகளும் வணக்கங்களும் பொருளற்றது. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு எவ்வாறு முன்மாதிரி காட்டினார், சிலுவையின் வழியே மீட்பு என்பதை ஆணித்தரமாக தன் வாழ்விலே எடுத்து கூறினார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிய வேண்டும், துன்பத்தையும் துயரத்தையும் எங்கள் வாழ்வில் சந்திக்க வேண்டும். சந்திக்கும் போதுதான் நாங்கள் நிறைந்த அனுபவத்தை பெற்றவர்களாக மீண்டுமாக பலத்தோடும் தைரியத்தோடும் நாங்கள் எங்கள் விசுவாச பயணத்திலே நடந்து கொள்ள முடியும் என்பதை ஆண்டவர் இயேசு தன் வாழ்வின் ஊடாக, வார்த்தையின் வழியாக ஆணித்தரமாக மக்கள் விதைத்திருக்கின்றார். தூய பவுல் ஆண்டவர் இயேசுவை அணு அணுவாக விசுவசித்தவர், ஏற்றுக்கொண்டவர். ஒரு காலத்தில் ஆண்டவரின் நற்செய்தியை போதித்தவர்களை தூற்றினார், அவர்களுக்கு எதிராக செயற்பட வேண்டும் என்று நினைத்தார். சவுலே சவுலே, ஏன் என்னை துன்புறுத்துகின்றாய் என்ற ஆண்டவருடைய வார்த்தை ஒரு உள்ளத்தை தைத்தது. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என் பணிக்கு உன்னை நான் அழைக்கின்றேன் என்ற அழைப்பை எப்போது பவுல் உணர்ந்து கொள்கின்றாரோ, அன்று முதல் அனைத்தையும் குப்பை என கருதி கொண்டு ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருந்து கொண்டு நற்செய்தியை சான்று பகர உலகின் கடையெல்லை வரை சென்று நற்செய்திக்கு நான் சான்று பகர்கிறேன் என்ற அறைகூவலை தன் வாழ்வின் இறுதி வரைக்கும் சொல்கின்றார். கடைசியிலே, நீண்டதொரு பயணத்தில் ஓடினேன், ஓட்டத்தை முடித்து விட்டேன். சவால் மிகுந்த பயணம், துன்பம் நிறைந்த பயணம், கஷ்டம் நிறைந்த பயணம், எனினும் வெற்றி வாகைக்காக இப்போது காத்திருக்கின்றேன் என்று சொல்லும் அளவுக்கு அனைத்தையும் ஆண்டவர் இயேசுவுக்காக ஏற்றுக்கொண்டார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த பவுல் அடிகளாருடைய வாழ்விலிருந்து நாங்கள் துன்பம் என்றால் என்ன என்பதை கற்றுக்கொள்ள இன்றைய நாளில் உங்களை அழைத்து நிற்கின்றேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களிலே அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அனுபவம். என் அருள் உனக்கு போதும், வலுவின்மையில் தான் வல்லமை நிறைவாய் வெளிப்படும். ஆதலால் நான் என் வலுவின்மையை பற்றித்தான் மனமுவந்து பெருமை பாராட்டுவேன். அப்போது கிறிஸ்துவின் வல்லமை என்னுள் தங்கும். ஆகவே என் வலுவின்மையிலும் இகழ்ச்சியிலும் இடரிலும் இன்னலிலும் நெருக்கடியிலும் கிறிஸ்துவை முன்னிட்டு நான் அகமகிழ்வேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, வாரான ஒரு அனுபவம். ஆண்டவரே, ஒரு முள் தைத்து கொண்டிருக்கின்றது, எனக்கு இரவு பகலாக துன்பத்தையும் வேதனையும் கொடுக்கின்றது, அதை எடுத்து விடும்படி நான் ஆண்டவரிடம் கெஞ்சி மண்டாடினேன். ஆண்டவர் சொல்வார், என் அருள் உனக்கு போதும், வல்லவின்மையில் தான் வல்லமை சிறந்தோங்கும் என்று தூய பவுலுக்கு அந்த ஆறுதலான உன்னதமான வார்த்தையின் வல்லமையை கொடுத்தார். வலுவின்மையை பெற்றுத்தான் நான் மிகுந்து அகமழ்ந்து மகிழ்ச்சியோடு பேசுவேன் என்று சொல்லி தூய பவுல் அடிகளார் சொல்வார். தூய பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில், இனிமேல் எவரும் எனக்கு தொல்லை கொடுக்க வேண்டாம், ஏனெனில் என் உடலில் உள்ள தழும்புகள் அனைத்தும் இயேசு கிறிஸ்துவுக்கு அடிமை என்பதற்கு அடையாளம் என்று அவர் குறிப்பிடுவார். என் உடலில் உள்ள தழும்புகள் அனைத்தும் துன்பங்கள், சவால்கள், கண்ணீர்கள், வேதனைகள் ஊடாக அவர் பெற்றுக்கொண்ட அந்த தழும்புகள் கிறிஸ்துவுக்காக, நான் கிறிஸ்துவின் அடிமை என்று சொல்லி அவர் தன்னை ஒப்புக் கொடுப்பார். நான் நிறைய தரம் அடிபட்டேன், தூற்றப்பட்டேன், காரை உமிழப்பட்டேன், எங்கும் போனாலும் பிரச்சனை, எங்கே போனாலும் கஷ்டம், கடலிலும் பிரச்சனை, தரையிலும் பிரச்சனை, எத்தனையோ முறை அடிபட்டேன், கல்லால் அறியப்பட்டேன் என்று சொல்லி பவுல் தன் அந்த துன்பையல் அனுபவத்தை சொல்லுவார். இந்த தழும்புகள் அனைத்தும் நான் ஆண்டவர் இயேசுவின் அடிமை என்பது என்று அந்த துன்பத்தின் வழியே
அவர் ஆண்டவரின் வல்லமையையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, மேலும் கொலோசியருக்கு எழுதிய திருமுகம் 1வது அதிகாரம் 24வது வசனத்தில், இப்பொழுது உங்கள் பொருட்டு துன்புறுவதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். கிறிஸ்து தம் உடலாகிய திருச்சபைக்காக வேதனையுற்றார். அவர் மேலும் பட வேண்டிய வேதனையை என் உடலில் ஏற்று நிறைவு செய்கின்றேன். ஆண்டவர் இயேசு இன்னும் அதிகமாக பட வேண்டிய வேதனையை நான் என் உடலில் ஏற்கின்றேன். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் பட்ட வேதனையை விட இன்னும் அதிகமாக நான் வேதனைப்பட விரும்புகின்றேன் என்ற பவுல் அடிகளாரின் ஆணித்தரமான வார்த்தைகள். துன்பம்தான் எனக்கு நிறைந்த அனுபவத்தை கொடுத்தது. துன்பம்தான் நான் இன்னும் அதிகமாக ஆண்டவரை நேசிக்க, அந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்க எனக்கு பலன் கொடுத்தது என்று சொல்லி அவர் குறிப்பிடுவார். தூய பேதுருவினுடைய வாழ்வை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், எல்லாவற்றையும் ஆண்டவருக்காக ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதர். 2 பேதுரு எழுதிய 2வது திருமுகத்தின் 3வது அதிகாரம் 14-15 அழகாக சொல்வார், நீதியின் பொருட்டு துன்புற வேண்டி இருப்பினும் நீங்கள் பேறு பெற்றவர்களே, யாருக்கும் நீங்கள் அஞ்சி நடுங்கவோ மனங்கலங்கவோ வேண்டாம். உங்கள் உள்ளத்தில் கிறிஸ்துவை ஆண்டவராக கொண்டு அவரை தூயவர் என போற்றுங்கள். நீதியின் பொருட்டு துன்புற வேண்டியிருந்தாலும், நாங்கள் எங்கள் பங்கு திருச்சபையிலே நாங்கள் பொது நன்மைக்காக பல்வேறுபட்ட நிகழ்வுகளை செய்யலாம், பல்வேறுபட்ட முன்னெடுப்புகளை செய்யலாம். நீதியின் பொருட்டு பொது நன்மைக்காக துன்புற வேண்டியிருந்தாலும் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால், நீங்கள் ஆண்டவர் இயேசுவை உங்களுக்குள்ளே ஆடையாக அணிந்திருக்கின்றீர்கள். ஆண்டவர் இயேசு உங்களுக்குள் இருக்கின்றார், பலம் தருவார், அஞ்ச வேண்டாம் என்ற அழைப்பை பேதுருவானவர் பவுலை போன்று பெற்றிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 4வது அதிகாரம் 13வது வசனத்திலே பவுல் அடிகளார் சொல்வார், எனக்கு வலுவூட்டவரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு. இவ்வாறு துன்பத்தின் வழியே பல விடயங்களை கற்றுக்கொண்ட பவுல் அடிகளார் ஆண்டவர் இயேசுவினுடைய வாழ்வை ஒட்டுமொத்தமாக வாழ்ந்து காட்டியவர் தூய பவுல் அடிகளார். ஆண்டவர் இயேசுவினுடைய நற்செய்திக்காக, அவருடைய வாழ்வுக்காக, அவருடைய வார்த்தையை அறிவிப்பதற்காக அவர் அந்த அடிச்சுவடுகளை, ஆண்டவர் சொன்ன விடயங்களை, சிலுவையை சுமந்து என் பின்னே வாருங்கள் என்று சொன்ன அந்த வார்த்தை, உங்கள் சிலுவைகளை சுமந்து கொண்டு வாருங்கள், நான் உங்களுக்கு பலம் தருவேன், சக்தி தருவேன் என்று சொன்ன ஆண்டவருடைய வார்த்தையை முழுமையாக வாழ்வாக்கிய ஒரு மனிதரை நாங்கள் பரிசுத்த வேதாகமத்தில் எடுக்க சொன்னால், நான் தூய பவுல் அடிகளாரை சொல்வேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எனக்கு யார் வலுவூட்டுவது? என் ஆண்டவர் இயேசு எனக்கு வலுவூட்டுகின்றார், எனக்கு சக்தியாகவும் வல்லமையுமாக இருக்கின்றார். ஏன் நான் அஞ்ச வேண்டும் என்ற ஆண்டவருடைய அந்த பவுலடிகளுடைய அந்த ஆணித்தரமான வார்த்தை எந்த அளவுக்கு ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார், எந்த அளவுக்கு தான் கொண்டு வந்த விசுவாசத்திலே அவர் நிலைத்திருந்தார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆகவே உடைக்கப்படுவதும், வாழ்வில் வீழ்ச்சிகளை காண்பதும், வாழ்வில் பல்வேறுபட்ட நிலைகளிலே நாங்கள் வீழ்ந்து போனாலும் எங்கள் விசுவாசம் எங்களை உயர்த்திவிடும். துன்பத்தின் வழியே மீட்பு, வாழ்வு, சந்தோஷம், மகிழ்ச்சி, தூய்மைப்படுத்தல் என்பதை ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். பொன் புடமெடுக்கப்படுகின்ற போதுதான் அது மெலிந்து ஒளி வீசும். அதுபோன்று எங்கள் வாழ்வு உடைக்கப்படுகின்ற போதுதான், எங்கள் வாழ்வு பல்வேறுபட்ட இன்னல்களை சந்திக்கின்ற போதுதான் நாங்கள் அனுபவத்தின் வழியாக உரமூட்டப்படுகின்றோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவிடமிருந்து பெற்ற அந்த வல்லமையினாலும் அந்த அதிகாரத்தினாலும் நாங்கள் மீண்டும் எழுந்து நடக்க ஆண்டவர் வலுவும் சக்தியும் எங்களுக்கு தருவார் என்ற அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை. தூய கன்னிமரியாள் கடவுளால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை என்பதை நம்பினாள், ஏற்றுக்கொண்டாள், அனைத்து வியாகுலத்தையும் தாங்கினாள். தன் மகன் பலர் முன்னிலையிலே காரப்படுவதையும், உமிழ்ப்படுவதையும், கசியால் அடிக்கப்படுவதையும், முள்முடி சூட்டப்படுவதையும், சிலுவை சுமைப்பதையும் அவள் வியாகுலம் நிறைந்தவளாக கண்டாள். திருவுளத்துக்கு பணிந்தாள், விசுவசித்த உண்மைக்கேற்ப வாழ்ந்து காட்டினாள். கடவுளால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, கடவுளால் எதையும் செய்ய முடியும் என்ற அந்த நம்பிக்கை அந்த தாய் அனைத்தையும் தாங்கிக் கொள்ள சக்தியும் பலமும் கொடுத்தது. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே,
வேத சாட்சிகளின் புனிதர்களின் இரத்தத்தில் நாங்கள் கட்டப்பட்டிருக்கின்றோம். அவர்கள் சிந்திய இரத்தத்தின் வழியாக, வேதனையின் வழியாக, கண்ணீர் வழியாக, கஷ்டத்தின் வழியாக, அந்த கஷ்டத்திலே, அந்த வேதனையிலே, அந்த இரத்தத்திலே நாங்கள் இருக்கின்றோம். அன்புமிக்க சகோதரர், இன்று நாங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பெயரை சொல்லி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே எங்கள் கடவுள், அவரே எங்கள் ஆண்டவர் என்று நாங்கள் இன்று அறிக்கையிடுகின்றோம் என்று சொன்னால், பலர் எமக்கு முன் ஆண்டவர் இயேசுவை வாழ்ந்து காட்டினார்கள், போதித்தார்கள். ஆண்டவர் இயேசுவுக்காக இரத்தத்தை தழுவி மறை சாட்சியத்தை புரிந்தார்கள். தொடக்க திருச்சபையிலே நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால், எல்லா கலாபனைகளிலும் பல்வேறுபட்ட மறை சாட்சிகள் மரித்தார்கள். ஆண்டவர் இயேசுவுக்காக நான் இறக்கவும் தயார் என்று கழுத்து வெட்டப்பட்டோ அல்லது சிறையில் அடைக்கப்பட்டோ, மிருகங்களுக்கு இரையாக்கப்பட்டோ, குத்துப்பட்டோ, பல்வேறுபட்ட நிலைகள் இரத்த சாட்சியத்தை புரிந்து வேதத்தை காத்தார்கள், கிறிஸ்தவத்தை காத்து கொண்டார்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஏன் என்னாலும் உங்களாலும் துன்பங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது? சிலுவைகளை ஏற்றுக்கொள்ள முடியாது. சிலுவைகள் வெற்றியின் சின்னமாக மாறும், துன்பங்கள் வெற்றியின் பரிசாக மாறும், கண்ணீர்கள் ஒரு காலத்தில் மகிழ்ச்சியாக மாறும் என்ற நம்பிக்கையை நாம் தளர்ந்து விடுகின்றோம். நம்பிக்கையோடு எவ்வாறு எம் புனிதர் யாகப்பர் கிறிஸ்துவுக்கு மறை சாட்சியாக தன்னையே முழுமையாக ஒப்பு கொடுத்தாரோ, அந்த புனிதரின் வழியில், புனிதருடைய பாதுகாப்பில் வளர்கின்ற நாங்கள் ஒவ்வொருவரும் ஏன் இறுதி வரைக்கும் ஆண்டவர் இயேசுவை எங்கள் தலைவராக ஏற்றுக்கொண்டு துன்பத்தின் வழியே எமக்கு மீட்பை பெற்று தந்த இறைவனை ஏன் மகிமைப்படுத்த முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது, விசுவசிக்க முடியாது? ஏன் தளர்ச்சியுற வேண்டும்? வாழ்வின் சவால்கள் எங்களை ஏன் நசுக்க வேண்டும்? நம்பிக்கையில் தளராமல் ஆண்டவர் அனைத்தையும் செய்து முடிப்பார். வலுவூட்டுகின்றவர் என் அருகில் இருக்கின்றார், சக்தி தருகின்றவர் என்னோடு இருக்கின்றார், வல்லமை தருகின்றவர் என்னோடு இருக்கின்றார். நான் எதை குறித்து மகிழ்ச்சி அடைவேன் என்று சொன்னால், என் பலவீனத்தை குறித்து மகிழ்ச்சி அடைவேன். ஏனென்று சொன்னால், என் பலவீனங்களை ஆண்டவர் வல்லமை உள்ளதாக மாற்றுவார் என்ற பவுலடிகளாரின் உயர்ந்த வார்த்தையை எமதாக்கி கொண்டு நாங்கள் இந்த நாளிலே துன்பத்தை தாங்குவோம், எம்மை தூய்மையாக்கிக் கொள்வோம். எழுந்து நின்று எங்களுடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன், விண்ணகமும் மண்டகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் என்று கடவுளாக, ஒளி என்று ஒளியாக, உண்மை கடவுள் என்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகம் இருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரியாவிடம் உடலெடுத்து மனிதனானார். மேலும் நமக்காக போன்றிய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறை நூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வர இருக்கும் மறுலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். ஆண்டவருடன் நாங்கள் அறிக்கையிட்ட நம்பிக்கையின் அடிப்படையில் எங்களுடைய தேவைகள் கருத்துக்களை ஒப்புக் கொடுப்போம்.
துன்பத்திலே தளராத உறுதியோடு நாங்கள் எங்கள் விசுவாசத்தை காத்துக்கொள்ளவும் எங்கள் வாழ்வில் இருக்கின்ற துன்பங்கள் துயரங்கள் அகன்று போக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய வல்லமையையும் ஆசீர்வாதத்தையும் கேட்டு எங்கள் தேவைகளுக்காக சுபங்களை ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். எம்மையெல்லாம் வழிநடத்தும் அன்பு தெய்வமே, இம்மாலை வேளையில் உமது தூய பீடம் எம்மை அழைத்தமைக்காய் நன்றி சொல்லுகின்றோம். இவ்விரவு வேளையிலே எம் அனைவரையும் பாதுகாத்திடவும், தொழில் புரிவோர் பயணம் செய்வோர் பாதுகாக்கப்படவும் அருள் புரியுமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என்னை பின் செல்லென்று கூறிய ஆண்டவரே, உம்மை பின் சென்று பணிபுரியும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள் யாவரையும் ஆசீர்வதியும். அவர்கள் யாவருக்கும் பணிவாழ்வில் பலமும் நலமும் கொடுத்து காத்தருளுமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆசிரால் போஷித்திடும் வல்ல தகப்பனே, தீவிரமாக பரவி வரும் கொடிய நோயின் தாக்கத்தினால் பாதிக்கப்பட்டோர் விரைவில் குணமடைந்திடவும், தம்மை அர்ப்பணித்து பணிபுரியும் வைத்தியர்கள், தாதியர்கள், தன்னார்வ தொண்டர்கள் யாவரும் பாதுகாக்கப்படவும், வீடுகளிலும் வைத்தியசாலைகளிலும் நோயிலும் தனிமையிலும் முதுமையின் தாக்கத்தால் வாடுவோரையும் அருகிலிருந்து ஆறுதல் அளித்து காத்திடுமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பான ஆண்டவரே, எம் குடும்பங்கள் ஒவ்வொன்றையும் நீரே ஆசீர்வதியும். வேலையில் ஈடுபடுவோருக்கு பாதுகாப்பான சூழலும், கல்வியில் நடவடிக்கையில் ஈடுபடுவோர் முன்னேற்றம் காணவும், வேலை வாய்ப்புக்காக காத்திருப்போருக்கு நல்லதொரு தொழில் வாய்ப்பை கொடுத்து எம் குடும்பங்கள் அனைத்தும் உம்மால் ஆளுகை செய்யப்பட அருள் புரியுமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கரங்களை கூப்பி எங்கள் தனிப்பட்ட கருத்துக்களை ஒப்புக் கொடுப்போம். இரக்கமும் வல்லமையும் உள்ள இறைவா, நீர் தந்த இந்த புனித நாளுக்காக மக்கள் நன்றி கூறுகின்றோம். விசுவாசத்தை வாழ நீர் கொடுத்த தைரியத்துக்காக நன்றி செலுத்துகின்றோம். துன்பத்தில் தளராத மனத்தோடு விசுவாசத்தின் பாதையில் பயணம் செய்ய தந்த வார்த்தைக்கு நன்றி கூறுகின்றோம். நம்பிக்கையோடு பிள்ளைகளுக்குரிய அன்போடு உமது பாதத்தண்டை அறிக்கையிட்ட சுபங்களுக்கு கனிவாய் செவி சாய்த்திரளும். எங்கள் உள்ளத்தின் கருத்துக்களுக்காக அந்த கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள கெஞ்சி கேட்கின்றோம். எனினும் ஆண்டவரே, எல்லாம் உமது திருவிழப்படியே நிறைந்து வருகின்றன. எது உமக்கு விருப்பமோ அது எங்கள் வாழ்வில் நிறைவேற மன்றாடுகின்றோம். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். இதயமதே உனக்கு தந்தேனே
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உடையமான இந்த கல்வாரி பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவைக்கு நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, சிலுவை பீடத்தில் ஒப்புக் கொடுக்கப்பட்ட காணிக்கை அனைத்துலக பாவங்களையும் போக்கியது. இப்பீடத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கை குற்றங்கள் அனைத்திலிருந்தும் எங்களை கழுவி தூய்மைப்படுத்த அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மனிதர் அனைவரும் சிலுவை மரத்தால் மீட்படைய வேண்டும் என்று திருவிழமானீர். இவ்வாறு எதிலிருந்து சாவு தோன்றியதோ அதிலிருந்து வாழ்வு புத்துயிர் பெறவும், மரத்தினால் வெற்றி கண்டவன் மரத்தினாலேயே தோல்வி காணவும் வேண்டும் என்று நியமித்தீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வான தூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோரும் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கு மூற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட
உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்களுடைய திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்களுடைய சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகோளிக்குள்ளே ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மாரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் அன்பான பாதுகாவலர் புனித யாகப்பர், மேலும் உலகில் உமக்கு வந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்விலை பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாங்கள் ஒவ்வொருவரும் துணிந்து ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த சபத்தை பக்தியோடு சொல்லி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால்
நாங்கள் பாவத்திலிருந்த போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்று நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்துவருக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களையும் பலவீனங்களையும் பாராமல் முத்திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி திருவிழத்துக்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள திருவிழம் கொள்கிறாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசுவின் மகிழ்ச்சியை, அந்த அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உரித்தாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ கடவுளின் செம்மறியானவர், இவரே உலகத்தின் பாவங்களை போக்கியவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவர், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்கள், நான் நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து முடிவில்லாத வாழ்வளிப்பதாக.
காலமெல்லாம் கரம் பிடித்து காத்து வரும் இறையவனே, மலர்ந்த விடியலிலிருந்து இக்கணப்பொழுது வரை எம்மை பாதுகாத்து வந்த தயவிற்கு நன்றி கூறுகின்றோம். இந்நாளில் எம்மை அழைத்து உமது வல்லமை நிறைந்த வார்த்தைகளினால் எம்மை போசித்தமைக்காய் நன்றியப்பா. அருள் நிறை வார்த்தையை எமக்கு தந்த அருட்தந்தைக்காகவும் நன்றி சொல்கின்றோம். இப்பயங்கரமான சூழலிலும் எம் புனிதரின் விழாவினை நாம் கொண்டாட நீர் சித்தம் கொண்டமைக்காகவும் நன்றி கூறுகின்றோம். இன்னுமாக உடல் களைத்து உறங்க இருக்கும் இவ்ரா பொழுது நல்ல பொழுதாக அமைந்திடவும், விடுகின்ற பொழுது எம் எல்லோருக்கும் உமது ஆசீர்வாதம் நிறைந்த பொழுதாக அமைந்திட உம்மை வேண்டுகின்றோம். எம் நல்ல பிதாவே, ஆமீன். நான் மண்ணிலிருந்து உயர்த்தப்படும் போது அனைவரையும் என்பால் ஈர்த்துக்கொள்வேன் என்கின்றார் ஆண்டவர். ஆண்டவருக்கு நன்றி சொல்லி மன்றாடுவோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, உமது புனித உணவால் ஊட்டம் பெற்றுள்ள நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அதனால் வாழ்வு தரும் சிலுவை மரத்தால் நீர் மீட்டருளிய எங்களை உயிர்ப்பின் மாட்சிக்கு அழைத்து செல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அமைதியிலும் சென்று வாழுங்கள். இயேசு கிறிஸ்துவின் திருவாக்கு தத்தங்களுக்கு நாங்கள்
பாத்திரராய் இருக்கத்தக்கதாக சபிப்போமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவாம், உம் திருத்தூதர்களுள் முதல் மறை சாட்சியாக செந்நீர் சிந்தும் பேற்றினை புனித யாக்கோப்புவுக்கு அளித்தீரே. உமது திருகவை அவருடைய நம்பிக்கை அறிக்கையினாலே வலிமை பெறவும் அவருடைய பாதுகாவலால் தொடர்ந்தும் உதவி பெறவும் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அன்றைக்கு சகோதரங்களே, ஒரு சில அறிவித்தல்கள். குறிப்பாக இந்த நாட்களிலே நாங்கள் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. எனவே தயவு செய்து இந்த நாட்களிலே நாங்கள் அவதானமாக இருந்து மற்றவர்களுக்கும் உதவி செய்யும்படியாக அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த நோயினுடைய தாக்கம் இன்னும் அதிகமாக பரவி கொண்டிருக்கிறது. பல இடங்களிலே மிகவும் வேகமாக பரவி கொண்டிருக்கிறது. எனவே தயவு செய்து வெளியிடங்களுக்கு போகின்றவர்கள், வெளியாட்களோடு தொடர்பு வைத்திருக்கின்றவர்கள் தயவு செய்து கவனமாகவும் அவதானமாகவும் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஆலயத்துக்கு வருகின்ற போது ஏற்கனவே நான் சொன்னது போல முகக்கவசம் எல்லாரும் அணிந்திருங்கள். அத்தோடு ஆலயத்துக்கு நீங்கள் வருகிற நேரத்திலே கைகளை கழுவி சுத்தமாகி ஆலயத்துக்குள்ளே, ஆலய வளவுக்குள்ளே நீங்கள் வருமாறும் கேட்டுக்கொள்கிறேன். எங்களுக்கும் அது பாதுகாப்பு, மற்றவர்களுக்கும் பாதுகாப்பு. எனவே கருத்திலே கொள்ளுமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். ஆலயத்துக்கு வெளியிலே கதிரைகள் போடப்பட்டிருக்கின்றன. நீங்கள் ஆலயத்துக்கு வெளியிலேயும் நீங்கள் இருந்து திருப்பலியை பார்க்க முடியும். எனவே அதற்கு ஒத்துழைப்பு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். கொஞ்சம் நெருக்கமாக நீங்கள் இருக்காமல் இடைவெளியை பின்பற்றி இருக்குமாறும் கேட்டுக்கொள்கிறேன். அன்புமிக்க சகோதரங்களே, இந்த நாட்களை நாங்கள் சிறப்பான நாட்களாக ஆரம்பித்திருக்கிறோம். நேற்றைய நாளிலேயும் இன்றைய நாளிலேயும் எங்களோடு இந்த இறை வார்த்தையை பெற்று திருப்பலி ஒப்பு கொடுத்து மறையுரையாற்றி எங்களுக்கு உதவி செய்தவர் அருட்தந்தை குயின்சன் அவர்கள். அவருக்கு எங்களுடைய பங்கு மக்கள் சார்பிலே சிறப்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். குறிப்பாக அருட்தந்தை அவர்கள் பெரிய குறுமடத்திலே பணியாற்றி கொண்டிருப்பவர். பெரிய குறுமடத்திலே குருக்களை உருவாக்குகின்ற பணியிலே ஈடுபட்டு கொண்டிருப்பவர். அத்தோடு மெய்யியல் பகுதியினுடைய விரிவுரையாளராகவும் இருந்து அருட்சகோதரர்களுக்கு கல்வியை கற்பித்து கொண்டிருப்பவர். எனவே அவருடைய வாழ்வுக்காகவும் பணிக்காகவும் நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கேட்டபோது மனம் வந்து எங்களுக்கு வந்து இந்த இறை வார்த்தையினுடைய வல்லமையை, நேற்றைய நாளிலே விசுவாசத்தையும் இன்றைய நாளிலே துன்பங்களை பற்றியும் எங்களோடு பேசி ஆண்டவருடைய வல்லமையை எங்களுக்கு பெற்று தந்திருக்கிறார். எனவே அருட்தந்தை அவர்களுக்கு மீண்டுமாக சிறப்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அவருடைய உடல் நலத்துக்காகவும் ஆன்மீக பலத்துக்காகவும் நாங்களும் ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். இனி வருகின்ற நாட்கள் சிறப்பான நாட்கள். அன்புமிக்க சகோதரங்களே, ஒவ்வொரு நாளும் இந்த இறை வார்த்தையை நாங்கள் கேட்கிறோம். அந்த இறை வார்த்தையை கேட்டு நாங்களும் வாழுவதற்கு விரும்புவோம். இறை வார்த்தையினுடைய வல்லமை இந்த நாட்களில் எங்களுக்கு இன்னும் அதிகமாக தரப்படுகிறது. எனவே இந்த நல்ல சந்தர்ப்பத்தை நாங்கள் பயன்படுத்தி கொள்வோம். அன்புமிக்க சகோதரங்களை மீண்டுமாக கவனமாகவும் அவதானமாகவும் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இனி வருகின்ற நாட்கள் மிகவும் ஆபத்தான நாட்களாக இருக்கின்றன. எனவே எங்களையும் பாதுகாத்து மற்றவர்களுக்கும் பாதுகாப்பை கொடுப்பதற்கு எங்களால் முடிந்த அளவுக்கு நாங்கள் உதவி செய்யுமாறும் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். இப்போது நாங்கள் இந்த இரவு பொழுதை ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். இரக்கத்தின் ஊற்றாய ஆண்டவரே, உம்முடைய வல்லமைக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, இந்த இரவு பொழுதிலே உம்முடைய பாதத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். துன்பங்கள், கஷ்டங்கள், வேதனைகள், நோயினுடைய தாக்கங்கள், சடுதி, மரணம் எல்லாவற்றிலும் இருந்து எங்களையும் எங்களுடைய மக்களையும் எங்களுடைய பிள்ளைகளையும் நீர்தாமை பாதுகாத்து பராமரித்தரலும். நாளைய நாளையும் உம்முடைய கிருபையினாலே நாங்கள் கண்டு கொள்ள நீர்தாமை எங்களுக்கு உதவி செய்தரலும். இந்த இரவு பொழுதை அன்னை மரியன் சிறப்பான பாதத்தில் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். மரியாயே
எங்கள் நல்ல தாயாரே, இந்த ராம் முழுவதும் எங்களை சடுதி மரணத்திலும் சாவான பாவத்திலும் சகல பொல்லாப்புகளில் இருந்தும் காத்துக் கொள்ளும். மரியாயே எங்கள் நல்ல தாயாரே, இந்த ராம் முழுவதும் எங்களை சடுதி மரணத்திலும் சாவான பாவத்திலும் சகல பொல்லாப்புகளில் இருந்தும் காத்துக் கொள்ளும். உம்மை நாம் ஆராதிக்கின்றோம். திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை மகன் தூய ஆவியாரின் செயலாலே. ஆமென்.